திண்டுக்கல்லேருந்து நந்தினிங்கிற ஒரு கிளைண்ட் வந்துட்டு மீஷோலேருந்து சாரீ ஆர்டர் போட்டிருந்தாங்க. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வந்து மீஷோவில் ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது என்னன்னா இந்த கிளைண்ட்டுக்கு தான் 2 சாரீ ஆர்டர் போட்டிருந்தாங்க. பட் ஒரு சாரீ தான் நம்மளுக்கு வந்து ரிசீவ் ஆச்சு. கிளைண்ட்டும் மென்ஷன் பண்ணல 2 சாரீ அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கும் தெரியாதனால ரொம்ப நாள் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அவங்க திடீர்னு வந்துட்டு 2 சாரீ சிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சரி நான் போய் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை நீங்கள் ரொம்ப நாள் கழிச்சு இது பண்ணுறதுனால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே சிஸ்டர், இந்த ஒரு சாரீ வச்சு என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் இந்த ஒரு சாரியோட ப்ரைஸ் வந்து 800 சம்திங் வருது. எனக்கும் ரொம்ப நம்மளும் வந்து தெரிஞ்சிருந்தா சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே பாப்பாக்கு நான் செப்பரேட்டாக நான் தனியாக என் அமௌண்ட்டில் எடுத்து நான் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்ட மாதிரியே வந்து பாப்பாவுக்கு வந்து நான் ஃபுல் ஃப்ராக்கும் அண்ட் மாமுக்கு வந்து ஒரு சாரீ ஃபுல்லாமே பாப்பாக்கு அம்மாவுக்கு யூஸ் பண்ணிட்டேன். அண்ட் பாப்பாவுக்கு வந்து நான் செப்பரேட்டாக வந்துட்டு கிளாத் எடுத்துட்டேன் அண்ட் ஒரு போம் கொடுத்துட்டேன். அவங்க என்னென்னு கேட்டிருந்தாங்களோ அதே மாதிரி பண்ணி கொடுத்துட்டேன். போட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குது, ஃபிட்டிங் எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்குன்னு பிக் அனுப்பிச்சிருந்தாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணால் மறக்காம டிஎம் பண்ணுங்க. அண்ட்